ஒண்ணும் இல்ல அங்கிள். வா வரேன் நட்ராஜ். சரிங்க. மதி, திவ்யா நம்பர் எனக்கு மெசேஜ் பண்ண. ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நேரில் வந்து சொல்கிறேன். ஆ என்னம்மா, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணும் இல்ல அங்கிள். மா, இப்ப எதுக்கு வெயில்ல அலைஞ்சிட்டு இங்க வந்த? அத பார்த்தா வேலையாகுமா? நீ சாப்பிடுமா. சரி, நீ ஒரு சப்பாத்தி சாப்பிடு. இல்ல, நான் சாப்பிட்டமா. சரி, மெஷின் ஏதோ ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு சொல்லி நட்ராஜ் கூட்டு வந்தியே, அத பார்த்தாச்சா? பார்த்தாச்சுமா. ஈவினிங் வந்து சரி பண்றேன்னு சொன்னாங்க. அவனும் கிளம்பிட்டான். அம்மா, சந்திராமா பொண்ணு திவ்யா ஃபேஷியல் பண்ணிக்கிறதுக்காக வந்திருந்தா. அவ ஒரு விஷயம் சொன்னாமா, கேட்ட உடனே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவ நம்ம நடராஜ மாப்பிள்ள நினைச்சிட்டு இருந்திருக்கா. என்னம்மா சொல்ற? பொண்ணு பாக்குறப்ப நடராஜம் போயிருந்தால, அப்ப வரைக்குமே நம்ம நடராஜ தான் மாப்பிள்ளன்னு நினைச்சிட்டு இருந்திருக்கா. என்னம்மா இதெல்லாம்? நானா சொல்றேன், திவ்யா தாமா சொன்னா. என்னமோ தெரியலம்மா, திவ்யா இந்த மாதிரி சொன்னதுல இருந்தே திவ்யாக்கும் நடராஜுக்கும் தான் பொருத்தமா இருக்கும்னு தோணுது. பைத்திய மாதிரி பேசாத மதி. சஞ்சய்க்கு திவ்யாக்கும் நிச்சயமாகி இதோ கல்யாணம் நடக்க போகுது. இப்ப போய் விளையாட்ட கூட இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லாத. மா, சஞ்சய் யாரு? அவனும் உனக்கு தம்பி தானே. இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் நீ சொல்லக்கூடாதுமா. மா, நான் வேணும்னு இதை சொல்லலமா. சித்தப்பா மேல இருக்கிற கோவம் தான் என்ன இப்படி எல்லாம் பேச வைக்குது. நான் பழகுன வரைக்கும் திவ்யா ரொம்ப நல்ல பொண்ணாதான் தெரியறா. அவ போய் நம்ம சித்தப்பா குடும்பத்துல மருமகளா மாட்டணுமா? என்னால ஏத்துக்கவே முடியலமா. அதனாலதான் இந்த மாதிரி யோசனை எல்லாம் வருது. இங்க பர்மதி, எல்லாம் நடந்து முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் அப்படி இருக்கலாமோ இப்படி இருக்கலாமோன்னு பேசுறதுல அர்த்தமே கிடையாது. ராஜியை நினைச்சு பாருமா, பாவம் இல்ல. நம்ம சரின்னு சொல்லிட்டோன்னு அவ எவ்வளவு நம்பிக்கையா இருப்பா. மா, என்னம்மா நீ? திவ்யாவுக்கு சஞ்சய் பொருத்தமே இல்லம்மா. இன்னைக்கு உனக்கு என்னாச்சு மதி? மா, நான் உண்மைதாம்மா சொல்றேன். இத பாரு, உன்னை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு இந்த பேச்சை இதோட விட்டுறியா? சாப்பிடு.
சரி, நட்ராஜ் கிட்ட சொல்லி சாயந்தரம் ஒரு ஆட்டோ கூட்டு வர சொல்லு. நம்ம 2 பேரும் உன் மாமியார் வீட்டுக்கு போறோம். மா எதுக்குமா தேவையில்லாம திரும்ப திரும்ப? நான் தான் உன்கிட்ட சொல்லியிருக்கேன்ல, எனக்காக இந்த ஒரு தடவை வா. சாப்பிடு சாப்பிடு. இன்னைக்குன்னு பார்த்து போர்டு மீட்டிங் வச்சுட்டாங்க. அதான் மொபைலை சைலண்ட்ல போட்டு வச்சிட்டேன். விடுங்க சார், அதான் சரியாயிடுச்சுல. இல்ல, எனக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தவ அவளை நல்லா பாத்துக்க முடியலன்னு ரொம்ப கஷ்டமா இருக்க. என்ன சார், ஃபோன் பண்ண உடனே என்னமா துடிச்சிட்டீங்க? வந்து எவ்வளோ ஃபீல் பண்றீங்க? இந்த மாதிரி எந்த ஹஸ்பண்டுமே ஒய்ஃப் மேல இவ்வளோ கேர் எடுத்துப்பாங்களான்னு தெரியல சார். நீங்க மட்டும் கரெக்டான டைம்க்கு வந்து என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலனா நான் மூச்சு திணறி செத்தே போயிருப்பேன். அதுக்கு உங்க தங்கச்சி திவ்யா கிட்ட தாங்க நீங்க தேங்க்ஸ் சொல்லணும். ஆனா அவங்க தாங்க ரொம்ப பாவம். உங்க ஹஸ்பண்ட் மாதிரியே தான், உங்களுக்கு முடியலன்னு தெரிஞ்ச உடனே ஒரு மாதிரி தவிச்சு போயிட்டாங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுங்க. அக்கா மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்காங்கன்னா உண்மையிலேயே கிரேட்டுங்க. என்ன பண்றது? நாங்க போன்ல கூட பேசிக்க முடியாது. விடுங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாம் சரியாயிடும். எங்க விடுறது? அதை நினைச்சாதான் ரொம்ப பயமா இருக்கு. கல்யாணத்துக்கு அப்புறம் அவ ஹஸ்பண்ட் பேசி விடுவாரான்னு கூட தெரியல. கவலையப்படாதீங்க, சஞ்சய் அந்த மாதிரி எல்லாம் நடந்துக்க மாட்டான். அப்படின்னு நம்புறோம், வேற வழி இல்ல. சரிங்க, நான் கிளம்புறேங்க. சாரி நட்ராஜ், எங்களால நீங்க ஆபீஸ்க்கு போக முடியாம ஆயிடுச்சு. ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ போயிடுவேன். ரொம்ப தேங்க்ஸ். ஏங்க என்னங்க நீங்க இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நல்ல ஃப்ரெண்டு அப்படி இப்படின்னு சொன்னீங்க. இப்போதைக்கு தேங்க்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. சரி, என்ன ஹெல்ப்னாலும் கூப்பிடுங்க, நான் உடனே வரேன். சரிங்களா? வரேன். சரி. இது சஞ்சயோட கார் மாதிரி இருக்கே. நான் உள்ள வரக்கூடாது. அந்த பொண்ணு என்னை பார்த்தா உஷாராயிடுவா. அது மட்டும் இல்லை, நான் இங்கே வந்து விசாரிக்கிறது நல்லதில்லை. நான் பார்த்துக்கிறேனே. திரும்பவும் சொல்கிறேன், இது நானே நேரில் போய் முடிக்க வேண்டிய வேலை. உன்னை அனுப்பி வைக்கிறேன், கரெக்டாக பார்த்து நடந்துக்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஆமா மேடம், அவரே தான். கூட ஒரு ஆளும் வந்திருக்காரு. சரி, நீ ஏன் பதட்டப்படுற? அவர் வந்தா எப்படி பேசணுமோ நான் அப்படி பேசிக்கிறேன். சரிங்க மேடம். என் பையனோட வாழ்க்கை பிரச்சனை, பார்த்து பக்குவமா பண்ணணும். சரிங்கண்ணா. இது வச்சுட்டு போன வருஷத்து ஃபைல் எடுத்துட்டு வாங்க. சரிங்க மேடம். மே ஐ கம் இன்? வாங்க, உட்காருங்க. என்ன விஷயம் சொல்லுங்க. நம்ம ஊரு திருநெல்வேலி பக்கத்துல சென்னையில ஒரு கடை வச்சிருக்கேன். அதுல சின்னதா ஒரு லாபம் வந்துச்சு. ம், வழக்கமா இந்த மாதிரி லாபம் கிடைக்கிறப்ப கோயில் உண்டியில தான் போடுவேன். அப்படியா? உங்க சங்கத்தை பத்தி நண்பர் ஒருத்தர் சொன்னாரு. ஓ. பெண்களுக்காக போராடுறீங்கன்னு சொன்னாரு. ம், எனக்கும் 2 பொண்ணுங்க இருக்காங்க. அதான் கோயில் உண்டியில போடுற காசை உங்க சங்கத்துக்கு நன்கொடையா கொடுக்கலான்னு வந்திருக்கேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அகிலா, அந்த ரெசிப்ட் புக் எடுத்துட்டு வாங்க. உங்கள மாதிரி ஆளுங்கெல்லாம் இருக்கிறதுனாலதான் ஏதோ பொண்ணுங்கெல்லாம் கொஞ்சம் நிம்மதியா இருக்காங்க. ஏதோ எங்களால முடிஞ்சதை செய்யறோம், அவ்வளவுதான். அப்புறம் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். சொல்லுங்க சார். நமக்கு வேண்டப்பட்ட ஒரு பொண்ணு, பேரு அப்சரா, இங்கதான் இருக்காம்ல. பாவங்க அந்த பொண்ணு, அதுக்கு ஏதோ பிரச்சனைன்னு கேள்விப்பட்டேன். அவங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டி விடுங்க. எங்களை நம்பி வர பொண்ணுங்க எல்லாருக்குமே நல்லதுதான் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஆனா அப்சரா மாதிரி 1-2 பொண்ணுங்களால எல்லா பொண்ணுங்களுக்கும் கெட்ட பேர் வந்துரும் போல இருக்கே. நீங்க என்ன சொல்றீங்க? இல்ல, வேண்டப்பட்ட பொண்ணுன்னு வேற சொல்றீங்க. அத சொல்றதுக்கே கொஞ்சம் தயக்கமா இருக்கு. யாரா இருந்தா என்னங்க, நியாயம்னா நியாயம் தானே. அது ஒண்ணும் இல்ல, அந்த பொண்ணு வர்றப்போ ஒரு மாதிரியா தான் இருந்துச்சு. ஆதாரம் எல்லாம் கையில வச்சிருக்கேன்னு தான் சொல்லுச்சு. ஆனா திடீர்னு ஆதாரம் எல்லாம் காணாம போயிடுச்சுன்னு சொல்லிடுச்சு. பேச்சு கூட ஒரு மாதிரி மாத்தி மாத்தி பேசுதுங்க. மேடம் ரொம்ப கோவமாயிட்டாங்க. இனிமே இந்த பக்கமே வரக்கூடாதுன்னு திட்டி விரட்டி அனுப்பிட்டாங்க. ஓ. அப்புறம் நாங்க விசாரிச்சு பார்த்ததுல அந்த பொண்ணு சொந்த ஊருக்கே போயிட்டாலாம். மேடம், இந்தாங்க. இதுல உங்க அட்ரஸ் எழுதுங்க சார்.
அடிக்கடி இங்க வரணும். தாராளமா வாங்க சார். அதுக்கு என் பிசினஸ் நல்லா போகணும்னு வேண்டிக்கோங்க. கண்டிப்பா கண்டிப்பா சார். அப்ப நான் வரேங்க. வாங்க. அப்சரா, அப்சரா வந்தவர் தான் துரையா? இல்ல மேடம், அவர் கார்லயே இருந்துகிட்டு வேற ஆள் அனுப்பிச்சு வச்சிருக்காரு போல. இங்க பாரு அப்சரா, இனிமே அனாவசியமா வெளில வரக்கூடாது. சரிங்க மேடம். என்னப்பா என்னாச்சு? ஒன்னும் இல்லண்ணே, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. அவங்க அந்த பொண்ணு மேல ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் சொல்றாங்கண்ணே. முதல்ல ஆதாரங்கள்லாம் இருக்குன்னு சொல்லிச்சான், அப்புறம் எதுவுமே இல்லைன்னு சொல்லிடுச்சான். இவங்களுக்கும் அந்த பொண்ணு மேல டவுட் வந்திருக்கு. அதை தெரிஞ்சுக்கிட்டு அவளாவே சொந்த ஊருக்கு போயிட்டாளானே. ஓஹோ, சரி போலாம். டேய், நீ என்ன நடந்துகிட்டே இருக்க? உட்காரேன்டா, உட்காருடா. என்னம்மா, என்னாச்சு உனக்கு? நடக்கிறது கூடவா தப்பு? கூறு கட்டவனே, திடீர்னு மதி வந்துட்டா, இவன் தான் நல்லா நடவடையா இருக்கானே அப்படின்னு சொல்லி திரும்பி போயிட்டா. முதல்ல இந்த மாதிரி வானிலை இருக்க வாசிக்கிறது நிப்பாட்டு. மழை வரும் வரும்னு சொல்லி வராதுன்ற மாதிரி நீ என்ன சொல்லிக்கிட்டே இருக்க. நீ கொஞ்சம் வாய முடிட்டு சும்மா இருக்கியா? உங்க பஞ்சாயத்து பெரும் பஞ்சாயத்தா இருக்கே, வீட்டுல கொஞ்ச நேரம் கூட நிம்மதியாவே இருக்க முடியல. ஏய், என்னடி குரல ரொம்ப வசதி பேசுற? மா, என்னது இது? இத நான் கேட்கணும். இங்க பாரு, இனிமே வீட்டுல அனாவசியமான சத்தம் எல்லாம் இருக்க கூடாது. உன் புருஷன் வந்தோன்னா அவர்கிட்டயும் சொல்லி வை. மா, என்னாச்சு உனக்கு திடீர்னு? இங்க வேலைக்கு போய் சம்பாதிக்கிறாரு, அத மறந்துடாத. ஐயோடா, 1ஆம் தேதி ஆன உடனே அப்படியே கத்த கத்தையா தான் கொண்டு வந்து கொட்டுறாராக்கும். உருப்படாதவன் கோயில்ல உண்டை கட்டி வாங்குற மாதிரி பேருக்கு தான் ஜம்பளம் வாங்குறாரு. ஓ, இப்பதான் புரியுது நீ எதுக்கு இப்படி உதார் விடுறேன்னு. மருமக வரப்போற கெத்து இல்ல இருக்காதா பின்ன? என்னதான் இருந்தாலும் மதி புட்டி பார்லருக்கு ஓனரு. மா, அண்ணி இந்த வீட்டுக்கு வர்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். ஆனா இதுக்கப்புறமா உங்களை நம்புறாங்க பாருங்க, அதை நினைக்கும் போது தான் மனசுக்கு வருத்தமா. ஏய், மரியாதையா வேலையை பார்த்துட்டு போடி. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஏய் சித்ரா, ஆட்டோ வந்து நிக்கிற மாதிரி இருக்கு, இப்ப யாருன்னு பாரு போ. நீ போய் பாருமா, போவா. ஏய் விளையாடாதிரி, உன் அண்ணியா இருந்தா நான் ஆர்த்தி எடுக்கணும். இப்ப பாரு போ. முடியாது. ஏய் படி படி. மா, அண்ணி தான் வந்திருக்காங்க. டேய் இருடா. டேய் இத பாரா, முக்கியமா உனக்கு தான் சொல்றேன். எதையும் அளவோட வச்சுக்கோ. அதிக பிரச்சனை தனமா பண்ணி அவளை கடுப்பேத்தி ஓட வச்சிடாத சொல்லிட்டேன். இங்கேயே இரு. மா, சீக்கிரம் வாமா. வாங்க சம்பந்தி, வாமதி. பத்தவை. உள்ள போ, போங்க. வாங்க நீ, வாங்கத்த, வாங்கத்த. ஐயோ வாங்க அண்ணி. அண்ணி வாங்க அண்ணி. அத்தை வாங்க. அத்தை வாங்க அத்தை. உட்காருங்க. நீங்க உட்காருங்க. பரவாயில்ல, நீங்க உட்காருங்க அத்தை. உட்காருங்க. பரவாயில்ல, உட்காருங்க. உட்காருங்க. உட்காருங்க சம்பந்தி. என்ன நீங்க நின்னுட்டே இருக்கீங்க? உட்காருங்க. இல்ல, உட்காருங்க. பரவாயில்ல. ஐயோ நீங்க உட்காருங்க, உட்காருங்க. உட்காருங்க. இந்த சித்ரா உட்காருங்க கொண்டு போய். சம்பந்தி, ரொம்ப நன்றி சம்பந்தி. நீங்க சொன்ன மாதிரியே மதிய கூட்டிட்டு வந்துட்டீங்க. நானும் சொன்ன மாதிரியே நடந்துக்குவேன். என்ன இந்த பையன் காலை நொண்டிட்டு திரியறதுதான் பார்க்க முடியல. என்னதான் இருந்தாலும் நீங்க பெரிய மனுஷங்கிறத அப்படியே காட்டிட்டீங்க. இங்க பாருமதி, என் மேலையும் சோமு மேலையும் ஏதாவது கோவம் இருந்தா எங்களை மன்னிச்சிரு. எதையும் மனசுல வச்சுக்காத. உன் மனசு கோன்ற மாதிரி நாங்க யாருமே நடந்துக்க மாட்டோம். இனிமே நீ என்ன சொல்றியோ அதான். என்ன மதி? என்ன மதி, எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற?
எல்லாமே சரியாயிடும் சம்பந்தி. நீங்க சொல்லிட்டீங்களே அது போதும். சரிங்க சம்பந்தி, அப்ப நான் கிளம்பட்டுமா? என்ன சம்பந்தி நீங்க வந்த கையோட கிளம்புறேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அதுக்கு இல்ல சம்பந்தி, பிள்ளைங்கெல்லாம் வந்துரும், போய் அதுங்களை கவனிக்கணும்ல. இருங்க சம்பந்தி, அவங்க என்ன சின்ன குழந்தைங்களா? எப்பவோ ஒரு தடவை தான் வரீங்க, இருந்து சாப்பிட்டுட்டு பேசிட்டு போங்க. இல்ல மதி இங்க தானே இருக்கா, நான் நாளைக்கு கூட வரேன். சரிங்க சம்பந்தி. சம்பந்தி, இந்த வளகாப்புக்கு எத்தனை பேர் வருவாங்க, என்ன செய்யணும்னு சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு என்ன முறை செய்யணுமோ அதை நான் செஞ்சிடறேன் சம்பந்தி. என்ன சம்பந்தி நீங்க, இதுல என்ன முறை இருக்கு? யாரு செஞ்சா என்ன, நான் என் மருமகளுக்கு செய்யறேன். இருந்தாலும் வளகாப்பு நாங்க தானே பண்ணணும், அதை நானே பண்ணிடுறேன் சம்பந்தி. அட நீங்க சும்மா இருங்க சம்பந்தி. வாங்க. என்ன இவ்வளவு தூரம்? அதான் பத்திரிக்கைக்கு வரேன்னு போன்ல சொல்லியிருந்தேன். ஆமா ஆமா ஆமா. எங்களையும் சொந்த பந்தம்னு மதிச்சு பத்திரிக்கைக்கு வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். மதிய விட்டுருங்க, அவ எங்க வீட்டு பொண்ணு. ஆமா, என் சம்பந்தி வீட்டுக்கு பத்திரிக்கை வச்சீங்களா?